ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க பைனாப்பிள் ரசங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பைனாப்பிள் பாருங்கள், பெரிய துண்டாக ஒரு துண்டை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே மிக்சியில் போட்டுக்கலாங்க. 2 குட்டி குட்டி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அப்படியே போட்டுக்கலாங்க. புளி வந்து கொஞ்சமாக போட்டால் போதுங்க, ஏன்னா அந்த அதுலேயே புளிப்பு சுவை இருக்குங்க அன்னாச்சி பழத்தில். அது போட்டுக்கலாங்க. சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மிளகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மல்லி 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. வரமிளகா 1 போட்டுக்கலாங்க. இதை அப்படியே நான் மிக்சியில் அடிச்சுட்டு வரேங்க. அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் புளிப்பு எல்லாமே போட்டுக்கோங்க. நான் இதை அடிச்சுட்டு வந்துட்டு நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதுங்க. ரசம் தாங்க தாளிக்க போகிறோம். பைனாப்பிள் ரசம் இது அவ்வளோ எம்மியாக இருக்குங்க. கடுகு போட்டுக்கலாங்க. வெந்தயம் கொஞ்சம் போட்டுடலாங்க. நல்லா பொரியிட்டுங்க. இப்போ நல்லா பொரியுதுங்க. 1 வரமிளகா போட்டுக்கலாங்க. அப்படியே பெருங்காயத்தூள் போட்டுடலாங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் ரசத்துக்கு எச்சா போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம தட்டி வச்ச பூண்டு புல் போட்டுக்கலாங்க. பைனாப்பிள் ரசத்துக்கு இந்த பூண்டு புல் அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குங்க. அப்படியே மல்லி கருவேப்பிலை போட்டுடலாங்க. போட்டு ஒரு வதக்கிட்டு அப்புறம் தாங்க ஊற்றணும் நம்ம அடித்து வச்சதை. அவ்வளோ டேஸ்ட்டாக எம்மியாக இருக்குங்க பைனாப்பிள் ரசம். இப்போ அப்படியே அடித்து வச்சதை அப்படியே ஊற்றிக்கலாங்க. இப்போ அப்படியே மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. அப்படியே சால்ட்டு போட்டுக்கலாங்க. இப்போ அப்படியே கலக்கி விடலாங்க. சூப்பராக இருக்குங்க. இது ஸ்பெஷல் ரசங்க, பைனாப்பிள் ஸ்பெஷல் ரசங்க. இதுக்கு உருளைக்கிழங்கு வறுத்து வைக்கலாங்க. வடை போடலாம், பஜ்ஜி போடலாம், சில்லி போடலாம். இந்த பைனாப்பிள் ரசத்துக்கு எல்லாமே சூட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே நல்லா நுரக்கட்டி வரட்டுங்க. நல்லா சூடாக சாப்பாடு வச்சுங்க இந்த ரசம் ஊற்றிட்டு நம்ம ஃப்ரை ஐட்டம் பூரா மட்டன் வறுவல், சிக்கன் வறுவல் என்ன வச்சு சாப்பிட்டாலுமே செமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இப்போ நுரக்கட்டி வரட்டுங்க. அப்படியே பாருங்கள், நுரக்கட்டி வருதுங்க. லைட்டாக இப்படி கொதிக்கும் போதே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. அப்போ தான் நல்லா இருக்குங்க. ரொம்ப கொதிக்க விட்டோம்னா ரசம் நல்லா இருக்காதுங்க. எல்லா ரசத்துக்குமே இதே மெத்தேடு தாங்க. லைட்டாக கொதி வரும்போது நம்ம நிறுத்திக்கணுங்க. ரசப்பொடி போடுறதுனால போட்டுக்கலாங்க. இப்படி சீரக மிளகு போட்டு பண்ணுறாலும் இது இப்படி பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுவும் நல்லா இருக்குங்க. அது பருப்பு ரசத்துக்கு, கொள்ளு ரசம் அப்படியெல்லாம் பண்ணால் அது நல்லா இருக்குங்க. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ டேஸ்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குங்க. நம்ம போட்ட பைனாப்பிளோட டேஸ்ட்டு, சீரக மிளத்தோட டேஸ்ட்டு சூப்பராக. இதே